நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரை அழைக்கிறார். அவரை அழைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மழை பெய்ய போதுப்பா, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தை அழிக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு பேழையை செய்ய சொல்கிறாரு. அந்த பேழை இவரும் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகம் அவரை பார்த்து பரியாசம் பண்ணுது. யாரா இவன், மழை பெய்யவே இல்லை, ஆனால் பரியாசம் பண்ணுறாங்க. என்ன இது பேழையை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த உலகத்திற்கு அவர் எப்படி தெரிகிறார்னா முட்டாளாய் தெரிகிறார். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாளில் இந்த உலகத்தில் அந்த பரியாசம் பண்ணவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் நிலைத்திருந்த நம்ம நோவாக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் குடும்பம் மாத்திரம் காக்கப்படுதுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் பொறுமையோடு இந்த நாள் மட்டும் நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து உத்தமன் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் இத்தனை நாள் நீ வெயிட் பண்ணியாப்பா, உனக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளிலே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர்